ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்புக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் ரொம்ப மாசமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு அதற்கான ரிசல்ட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் அப்டேட் கீழே வந்து பிடிஎஃபாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து காமனா டிவோட்டிஸ் நேமும் எந்த ஸ்டேட்ல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க, என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராலா எந்த ஸ்டேட்டுக்கு அதிகமா இது வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நீங்க இதுல செக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு அலாட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். அதை எப்படி பேஸ் பண்ணி அவங்க வந்து இது பண்றாங்கன்றது தெரியல. பட் செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இது வீடியோக்கு கீழே கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ நான் செலக்ட் ஆயிருக்கேன், எனக்கு எஸ்எம்எஸும் வரல, இமெயிலும் வரல, ஆகியிருக்கனா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படின்னா, உங்களோட லாகின்ல போயிட்டு நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில போயிட்டு உங்களுக்கு சேவா எலக்ட்ரானிக் டிப் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல வந்து இந்த லாட்டரி ஸ்டேட்டஸ்ல செலக்டடா நாட் செலக்டடான்னு வந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து நாட் செலக்டட் தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மாசத்துக்கு மேல ட்ரை பண்றேன். ஸோ ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம், கிடைச்சதுன்னா லக்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படி செலக்டட் ஆயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல செலக்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி என்ன சேவா நேம், எந்த டேட்ல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அந்த சேவாவுக்கான பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது அவ்வளவுதான் இருக்கும். இதுல நம்ம வந்து போயிட்டு பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக் டிப்ல செலக்ட் ஆனவங்களுக்கான பேமெண்ட் லிங்க் வந்து 1 மணிக்கு மேல, இன்னைக்கு 1 மணிக்கு மேல வந்து எனேபிள் ஆகும். 16ஆம் தேதி 1 மணி வரைக்கும் நீங்க இதுக்கான பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ 14, 15, 16 2 நாள் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த 2 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா திரும்ப வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த சேவா டிக்கெட்டுக்கு வந்து எலக்ட்ரானிக் டிப் 2 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் டிடிடில லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நீங்க செலக்ட் ஆனீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆன்லைன்ல கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம ஆஃப்லைன்ல தரிசனம் போகும்போது சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய கவுண்டர்ல நம்ம ஆன்லைன்ல எப்படி ஆதார் கார்டு வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமோ சேம் அதே மாதிரி மொபைல் நம்பர் ஆதார் கார்டு வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ அந்த சேவாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஈவினிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப் வந்து ஈவினிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்களுக்கு மெசேஜ் வரும். ஸோ நம்ம அப்பவே வந்து அதுக்கான கட்டணத்தை செலுத்திட்டு அடுத்த நாள் அந்த சேவாவா இருந்தா நம்ம அதுல டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 2 ஆப்ஷனும் இருக்கு. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். நம்ம சேனல்ல உங்களுக்கு வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து அப்டேட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க லைக் வந்து அப்டேட் பண்றீங்களோ ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கிட்ட போய் சேரும். அதே சமயம் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ எந்த ஒரு சின்ன சின்ன அப்டேட்னாலும் கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு அந்த தகவலை ஷேர் பண்ணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்கு வரும். ஸோ அதனால ஒரு 1000 பேர் பார்த்தீங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு 200, 300 பேர் கூட லைக் வந்து அப்டேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ கண்டிப்பா அப்டேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு. ஸோ இன்னொரு லேட்டஸ்டான வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.